அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் கடன் பிரச்சனையை அடியோடு நீக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய திருநாள். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக வழிபாடுகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது பிரைவேட்டா யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தாலும் சரி இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்திற்கு அதீதமான ஆற்றல் உண்டு. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. இன்றைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய துல்லியமான நேரம் என்ன, அந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த கடன் தீர்க்கும் பரிகாரங்களை மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் செய்வதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜோதிட சாஸ்திரத்துல ருணகாரகன் அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய் பகவான். ருணம்ன்ற வார்த்தைக்கு கடன் பொருள். நம்முடைய கடன்களை தீர்ப்பதற்கான அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் 2 ராசிகளுக்கு சொந்தக்காரர், மேஷம் மற்றும் விருச்சகம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்படி கணக்கிடப்படுதுன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவான் அதிபதியாக விளங்கக்கூடிய மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரத்தை மைத்ரேய முகூர்த்த நேரமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் சனி ஹோரை நேரத்தில் கடன்களை நாம் திரும்ப செலுத்தினோம்னா புதிய கடன்கள் உருவாகாது. அதனால தாங்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்திற்கு 100% பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நம்ம வாங்கிய கடனில் ஒரு சின்ன பகுதியாவது நம்ம திரும்ப செலுத்தினால் போதும், நம்முடைய முழு கடனும் விரைவாக தீர்வதற்கான வழி பிறக்கும். இன்கேஸ் நம்ம பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம் அல்லது நகைகளை பேங்க்ல நம்ம அடமானம் வைத்திருந்தால் அதை குறிப்பிட்ட டேட்ல தான் அவங்க இஎம்ஐயா எடுத்துப்பாங்க. சோ மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் அந்த கடன்களை நம்மால் திரும்ப செலுத்த முடியாது. அதே போல இன்னும் சில நேரத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அன்டைம்ல நமக்கு வரும். அதாவது நள்ளிரவு நேரம், இது போன்ற நேரங்களில் வரும்பொழுது கடனை நம்மால் திரும்ப செலுத்த முடியாது. இன்றைய தினம் கூட பார்த்தோம்னா பின்னிரவு நேரத்தில் தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு கிடைக்குது. அதை பற்றி நம்ம இப்ப டீடைல்டா பார்க்கலாம். சோ இந்த நேரத்தில் கடனை நாம் திரும்ப செலுத்துவதுன்றது முடியாத காரியம். அப்ப இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன உண்டியல் அல்லது நீங்க டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். பணம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அல்லது மணி கவர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது திருமணங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா மொய் எழுதக்கூடிய கவர், அதனுடைய பெயரே மொய் கவர் அல்லது மணி கவர்னு நம்ம சொல்லுவோம். அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடனை நீங்க திரும்ப செலுத்துவதாக நினைச்சுக்கிட்டே ஒரு சின்ன தொகையை அந்த உண்டியல்ல அல்லது அந்த மணி கவர்ல நீங்க போட்டு வைக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 5 ரூபாய் நீங்க போட்டு வச்சா கூட போதும். ஆனால் அதை அந்த கவர்ல அல்லது பாக்ஸ்ல போடும் பொழுது வாங்கிய கடனை நான் திரும்ப செலுத்துகிறேன் நினைச்சுக்கிட்டே அந்த பணத்தை நீங்க உண்டியல்ல போடணும். இன்கேஸ் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது தெரிந்த நபர் கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா நைட் டைம் இருந்தா கூட நீங்க போன் பே, கூகுள் பே, அமேசான் பேன்னு ஏதோ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்க செய்யலாம். முடியாதவங்க நீங்க உண்டியல்ல அல்லது மணி கவர்ல போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பணத்தை கடன் அடைப்பதற்கு மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். தொடர்ந்து 3 முதல் 9 மைத்ரேய முகூர்த்தங்கள் வரை நீங்க பணத்தை அதுல ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் கடன் முழுவதும் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்கள் கண்முன்னே விரிவடையும். சோ அந்த கடன் முழுவதையும் அடைக்கும் நேரத்தில் இந்த பணத்தை நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. நீங்க எங்க லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணலாம். அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கடன் வாங்கி இருந்தீங்கன்னா நீங்க சேர்த்து வச்சிருக்கும் இந்த பணத்தையும் அந்த கடனுடன் சேர்த்து கொடுத்துருங்க. அடுத்ததாக இதுல இன்னொரு சின்ன குறிப்பு இருக்கு. இன்கேஸ் நீங்க பேங்க் லோனும் வாங்கியிருக்கீங்க, நகைகளையும் நீங்க அடகு வச்சிருக்கீங்க, தனியார் கிட்டையும் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு கடனிற்கும் தனித்தனியாக நீங்க உண்டியல் அல்லது மணி கவர் வாங்கி வைக்கணும். எல்லா கடனிற்கும் சேர்த்து ஒரே உண்டியல் அல்லது ஒரே மொய் கவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தனித்தனியாக தான் நீங்க வைக்கணும். சரிங்க, இப்ப நம்ம பார்த்த இந்த தகவலுடன் ஒரு சின்ன தாந்திரிகத்தையும் நீங்க செஞ்சு வைங்க. இன்னமும் வேகமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதற்கு தேவையானது ஒரு பிரியாணி இலை மற்றும் கிரீன் கலர் பென். எத்தனை கடன்கள் உங்களுக்கு இருக்கோ அத்தனை இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க பேங்க் லோனும் வாங்கியிருக்கீங்க, நகைகளும் நீங்க அடகு வச்சிருக்கீங்க, அதே போல தெரிஞ்சவங்க கிட்டையும் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 3 இலைகளை நீங்க பயன்படுத்தணும். மேக்ஸிமம் கிரீன் கலர் பெண்ணுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் பச்சை நிற பேனா
கிடைக்கலனா நீங்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்க, மற்ற நிறங்களை பயன்படுத்த வேண்டாம். இப்ப நான் உண்டியலுக்கு பதிலா மொய் கவர் பயன்படுத்தி இந்த தாந்திரிகத்தை செஞ்சு காட்டுறேங்க. இப்ப நீங்க பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அதுல இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரிவதை போல ரெய்கி சிம்பிளை நீங்க போடணும். இது ஒரு வகையான ஹீலிங் சிம்பிள். பணத்தை வேகமாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த ரெய்கி சிம்பிளுக்கு இருக்குங்க. நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிம்பிள் உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேங்க. இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரிவதை போல அப்படியே நீங்க பார்த்து வரைஞ்சுக்கோங்க. 3 முறை நீங்க வரையணும். இப்ப அந்த குறியீட்டுக்கு கீழே நீங்க எவ்வளவு கடன் வாங்கி இருக்கீங்களோ அந்த தொகையை எழுதுங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க்ல லோன் வாங்கி இருக்கீங்கன்னா 5 லட்சம் ரூபாயை பெறுகிறேன் இப்படி நீங்க எழுதணும். இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மொழியில நீங்க எழுதுங்க. 5 லட்சம் ரூபாயை நான் பெற்று விட்டேன் இப்படியும் நீங்க எழுதலாம். ஆனால் எப்படி எழுதக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டும், 5 லட்சம் ரூபாய் எனக்கு தேவை இப்படி எழுதக்கூடாதுங்க. வேண்டும், தேவை, கிடைக்கணும் இது போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. ஆல்ரெடி நீங்க பெற்று விட்டதாக அல்லது பெற்று கொண்டிருப்பதாக எழுதணும். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறீங்கன்னா I am receiving 5 lakhs அல்லது receiving 5 lakh rupees இப்படி நீங்க எழுதணும். அல்லது நீங்க past tenseல கூட எழுதலாம். I have received 5 lakh rupees இப்படி கூட நீங்க எழுதலாம். இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க நகை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு இதே போல இன்னொரு பிரியாணி இலையில் நீங்க எழுதணும். 3 முறை இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ரெய்கி முத்திரையை நீங்க வரையணும். அதற்கு கீழே எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அதை பெற்று விட்டதாக அல்லது பெறுவதாக நீங்க எழுதணும். இப்போ எழுதி முடிச்சிட்டு என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மைத்ரேய முகூர்த்த நேரத்துல உண்டியல்ல அல்லது மொய்கவர்ல பணத்தை போடணும்னு பார்த்தோம். அந்த பணத்துடன் பிரியாணி இலையும் நீங்க சேர்த்து வைக்கணும். இப்போ நம்ம டிஸ்ப்ளேல கூட உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்போ அந்த மொய்கவர் அல்லது உண்டியலை நீங்க வீட்ல எந்த பகுதியில் வேணாலும் வைக்கலாம். ஒவ்வொரு மைத்ரேய முகூர்த்தம் அன்றும் பணத்தை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க புதியதாக இலையில எழுதணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு மைத்ரேய முகூர்த்தம் அன்று இலையில் இது போல நீங்க எழுதி வைத்தாலே போதும். இப்படி நீங்க செய்யும் போது உங்களுடைய அந்த கடன் மிக விரைவாக அடையும், அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சோ அந்த கடன் முழுவதுமாக தீர்ந்த பிறகு அந்த இலையை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எரிக்கலாம். அதுல இருக்க பணத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்க கடன் வாங்கிய பேங்க்ல டெபாசிட் பண்ணணும் அல்லது கடனை திரும்ப செலுத்தும் போது இதனையும் சேர்த்து நீங்க கொடுக்கணும். சரிங்க, இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டிய துல்லியமான மைத்ரேய முகூர்த்த நேரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11 மணி 12 நிமிடங்களுக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் துவங்குதுங்க. நாளைய தினம் அதிகாலை 1 மணி 24 நிமிடங்களுடன் மைத்ரேய முகூர்த்தம் நிறைவு பெறுதுங்க. அதாவது இன்றைய தினம் 11:12 PM ஸ்டார்ட் ஆகி நாளைய தினம் அதிகாலை 1:24 AM வரை மைத்ரேய முகூர்த்தம் இருக்குங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அதிசயத்தக்க வழிகளில் உங்கள் கடன் தொல்லை காணாமல் போகும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.